இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14 30 முடிய இதில் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். விண்ணரசை குறித்த ஒரு ஓமை. விண்ணரசை எதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி, ஒருவருக்கு வெளியூர் செல்லுகின்ற தலைவன் ஒரு பணியாளருக்கு 5 தாளந்தும், மற்றொரு பணியாளருக்கு 2 தாளந்தும், 3வது பணியாளருக்கு 1 தாளந்தும் விட்டு செல்லுகிறான். 5ஐ பெற்றவன் அதை 10 ஆக்குகிறான், 2ஐ பெற்றவன் 4 ஆக்குகிறான், 1ஐ பெற்றவன் அதை புதைத்து வைக்கிறான். புதைத்து வைத்த அந்த பணியாளருக்கு என்ன நடந்தது? அன்பானவர்களே, அந்த புதைத்து வைத்த பணியாளரை குறித்து தலைவன் மிக மிக வருந்தி அவனை தண்டிக்கிறான். நான் வரும்பொழுது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேனே, புதைத்து வைத்தாயே என்று சொல்லி அவரிடம் இருந்ததையும் பிடுங்கிக் கொள்ளுகிறான். வளர்த்தவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறான், மதிப்பை கொடுக்கிறான், அன்பை காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நான் எதை நினைத்து பார்க்கிறேன்? விண்ணரசை பற்றிய ஓமையாக இருப்பதனால் அது நம்முடைய வாழ்வை குறித்த ஓமை. நம்மிடம் இருக்கின்ற பணத்தை பெருக்குவதல்ல, செல்வத்தை பெருக்குவதல்ல, நம்முடைய விசுவாச வாழ்வினால் இன்னும் பலரை இறை விசுவாசத்திற்கு, இறை நம்பிக்கைக்கு அழைத்து வருவது. அதிகமான பங்குகளிலே இன்றைக்கும் நாம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு 100 குடும்பங்கள் இருந்தன என்றால் இன்றைக்கும் 100-110 குடும்பங்கள் தான். பெற்றெடுத்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், அந்த குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு இருவர் இறந்து போய்விட்டனர், அந்த குடும்பங்கள் அப்படியே எண்ணிக்கையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இறையரசை வளர்ப்பதில் நாம் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டோம்? நம்முடைய ஊழியம், பொதுநிலையினராகட்டும், துறவிகளாகட்டும், நம்முடைய ஊழியம் வெறும் வழிபாட்டில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்வாக்குவதின் விளைவாக மற்றவர்களுக்கும் அந்த வாழ்வை பகிர்வது. 25 ஆண்டுகளிலே பங்கு உருவாகி 50 ஆண்டுகளிலே அந்த இடத்திலே 100 குடும்பங்களாக இருந்தது 200 குடும்பங்களாகவாவது இருக்க வேண்டாமா? அப்படி என்றால் என்ன பொருள்? நமக்கு விசுவாசம், இறை நம்பிக்கை என்ற ஒரு தாளந்தை கொடுத்தார். 5 தாளந்தாக இருக்கலாம், 10 தாளந்தாக இருக்கலாம். வாய்ப்புகள், வசதிகள், பங்கு குருவோடு அல்லது கன்னியர்களோடு அல்லது பொதுநிலையினர் மத்தியிலே நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? ஒன்றுமில்லை. நாம் வழிபாட்டில் பங்கெடுத்தோம், நம்ம பங்கு சாமியாரோட ஒத்துழைச்சோம், பங்கு ஜனங்களோட இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனால் சாட்சிய வாழ்வு இல்லையே, இறையரசு பரவவில்லையே, இறையரசு கட்டி எழுப்பப்படவில்லையே. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு தாளந்தவன் பெற்றவனை போல அதை புதைத்து வைத்திருக்கிறோம். புதைத்து வைத்தவனை ஆண்டவர் இயேசு இந்த உவமையில என்ன சொல்லுகிறார்? அவனை வெளியிருளில், பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற இறை நம்பிக்கை என்ற 5 தாளந்தை நாங்கள் இன்னும் 5 தாளந்தை வளர்த்து 10 ஆக்குவோம், 20 ஆக்குவோம் என்ற மனநிலையில் நாங்கள் விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவது, சாட்சியங்கள் வழியாக வெளிப்படுத்துவது வழியாக மற்றவர்களையும் இந்த இறை நம்பிக்கைக்குள் அழைத்து வருவது என்ற முனைப்போடு நாங்கள் செயல்பட, விண்ணரசுக்கு நாங்கள் உரிமையாளர்கள் ஆகும் பொருட்டு இதை செய்ய எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.